இருக்கின்ற ஆன்மாவாகிய நமக்குலாம் இருக்கும். அடுத்தது என்னது? எம்பெருமான். இது எத்தனாவது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதில் 63 செயல்களை குறிப்பிடுகின்றார். 63 செயல்களை மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். அதில் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா என்பது 24வது செயல், எம்பெருமான் என்பது 25வது செயல். பெருமானுடைய செயல் எம்பெருமான். இப்போ எங்க ஆட்சி நடக்குது? யார் ஆட்சி நடக்குது? எங்க ஆட்சி நடக்குது. எங்க தலைவர் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்றாங்களா? பாத்தீங்களா இல்லையா? எங்க அம்மா, என் தாய். ஏன் யார் இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே மேல இருக்கிற தலைவருக்கு கீழே இருக்கிற தொண்டர் தெரியுமா? தொண்டர் தெரியுமா? தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க? எங்க ஆட்சி நடக்குது, எங்க எங்க தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அன்பின் மிகுதியாக சொல்றாங்க. அவருக்கு ஒரு தெரியுதோ தெரியலையோ, ஆனா என்ன சொல்றாங்க? அந்த தலைவர் மேல இருக்கக்கூடிய பற்றுல எங்க ஆட்சி, எங்க தாய், என்னுடைய அம்மா அப்படின்ற ஒரு ஆனந்தத்துல சொல்லுவதுதான் உரிமையோட சொல்றாரு. என் தலைவர், எம் பெருமான் அப்படின்றாரு. உண்மையிலே அவருக்கு தான் பெருமான். அவரு உண்மையிலே யாருக்கு பெருமான்? எல்லா வீர்களுக்கும் அவர் தான் பெருமான். ஆனா என்ன சொல்றாரு? எங்கள் ஆட்சி, எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி எம்பெருமான் அப்படி உரிமையோட சொல்றாரு மாணிக்கவாசகர். அதான் எம்பெருமான். அடுத்ததுதான் பெரிய வார்த்தை, ஒரே வார்த்தை, 26வது செயல். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழலுக்கு மூடி மனம் சோறு 9 வானிற்குடிலே மலர்ந்த புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கடந்தன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்துருளி நீர்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஒரு சொல். எதுல இருந்து ஒரு சொல்? வல்வினையேன் தன்னையில இருந்து கிட்டத்தட்ட 11 வரி. எதுன்னா எதை சொல்லுகிறது? ஒரே சொல்லுகிறது. ஆகவே சிவபெருமானுடைய பெருமையாகிய 26வது பெருமையாகிய அந்த செயலை சொல்கிறது தான் எது? இந்த வரியிலிருந்து இந்த வரி வரை 11 சொல். யாரு வல்வினையன் தன்னைன்றாரு? யாரு வல்வினையன்? நம்ம தான். சாதாரண வினை இல்லையா நம்மகிட்ட? சாதாரண வினை இல்லையா? வல்வினையன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிக ஸ்ட்ராங்கா இருக்குதான் வினை. கொஞ்சம் நஞ்சம் வினை இல்லையா? அவ்வளவு ஸ்ட்ராங். அதுதான் பல வினைன்னு. என்ன சொல்றாங்க? பல வினையை போக்குறதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம். பல வினையை போக்குறதுக்கு அவரே பாட்டு சொல்லிட்டாரு. ஆசைப்பட்டேன் உன் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன். அப்போ உன் பல வினை போகணும்னா யாரை பார்க்கணும்? பல அடியாரை பார்த்தீங்கனாலே போதும். என்ன போகுமா? பல வினைகள் எல்லாம் போகும். வல்வினை ஸ்ட்ராங்காக. அதனாலதான் சொல்றாரு மாணிக்கவாசகர், என்னுடைய வல்வினையை தான் நான் போகணும். என் வினையெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். யாரை பார்க்கணும்? இப்ப நான் உங்களையெல்லாம் அடியார் திருக்கூட்டங்களை எல்லாம் பார்த்தேன். ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சு? என்னுடைய வினையெல்லாம் பல வினையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஏன்னா நீங்க பல அடியார். பல அடியார நீங்க வயசுல கூட்டமா 88 98 வயசு அடியார் நினைச்ச கூடாது. அப்படியே ஆடிக்கிட்டு வர அடியார் நினைச்சிடக்கூடாது. பாரம்பரியமாக அந்த குடும்பமே என்னவா இருக்கும்? சிவத்துண்டிலே இருக்கக்கூடிய அடியார். இவன் சிறு பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனா அவன் யாரு? அவன் யாரு? பல அடியார். ஐயா சொல்லுவார், சூப்பரா சொல்லுவார். அன்னைக்கு காட்சியில் ஒன்று சொன்னாரு. எங்கு பார்த்தாலும் மலரா இருக்குது. செம்பருத்தி மலர், கொன்றை மலர், அப்புறம் என்ன மலர்? குவளை மலர். அந்த மலர் இந்த மலர்லாம் இருக்குது. இங்கே எக்கச்சக்கமா மலர் உருந்து கிடக்குது. அதை எடுத்து அழகா தொடுத்து போட்டாங்க ஐயா சிவபெருமானுக்கு. அதுல ஒரு நாறு இருக்கும் பாத்தியா? நீங்க எல்லாம் மலர்கள். அந்த நாறு தாயா நான். உங்களோட சேர்ந்து நானும் என்ன ஆயிட்டேன்? சிவபெருமானுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சிவபெருமானுடைய அன்பு மலர்கள். சிவபெருமானுடைய அன்பு மலர்கள். ஆகவே வல்வினையன் தன்னை நாம் தான் வல்வினையன்.
உண்மையிலே இந்த பக்கம் வினை எவ்வளவு இருக்குதுன்னு கொஞ்சம் காட்டு சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் திறந்து விட்டு கேட்ட அப்படின்னு திறந்து பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்து கீழே ஓடுது. நோய் எண்டு போய்கிட்டே இருக்கு. கடல் பார்த்தா இங்க எப்படி இருக்கும்? போயிட்டே இருக்குமா? எங்க இருக்கு முடிவுன்னே தெரியாது. அவ்வளவு அதை பார்த்தா என்ன ஆகும்? அது போல சிவபெருமான் நம்மளுடைய பழவினைய ஃபுல்லா ஊட்டி விடுறேன், இதே பரப்பல ஊட்டி விடுறேன்னு சொன்னா என்ன ஆகும்? இப்படியே தான் கிடக்கணும். சிவனெல்லாம் நினைக்க முடியாது, துன்பமே கதி. சிவனேன்னு கிடக்க முடியாது, சிவனை கூட சிந்திக்க கூட முடியாது. அதுதான் சிவபெருமான் வேலையா? சிவனை சிந்திக்கணும், சிவனை சிந்திக்கணும். ஆகவே அன்பர்களே, அந்த வல்வினையை அப்படி வல்வினையால தாக்கப்பட்டிருக்கின்ற அடியேன் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாயை என்னுடைய அறிவு வல்வினையால நான் என்ன பண்றேன்? அறிவு மறைஞ்சு போச்சு. எதால? ஆணவத்தால மறைஞ்சு போச்சு. அப்ப ஆணவத்தை இங்க குறிப்பிடாரு. வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாயை மாயை ஆணவத்தால அறிவு மலிந்து போயிருக்கு. அதுக்காக சிவபெருமான் என்ன செய்யறாரு? பெரும் கருணை கொண்டு கீழ்கண்ட உடம்பை தருகின்றார். கீழ்கண்ட உடம்பை தருகின்றார். அந்த உடம்பு வர்ணனை தான் அந்த கீழே இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பை பத்தி வர்ணனை. உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நல்லா இருக்குது அப்படின்றோம். அந்த உடம்பு எப்படி இருக்குதுன்றத அழகா சொல்றாரு. நல்லா இருக்குதான்னு அப்புறம் தான் யோசிக்கணும். தூங்கி எழுந்திரிச்சாதான் தெரியும். இப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பரவலான்னு இருக்கிறோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சாதான் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். காசி போன 2 நாள் குளிக்கவே இல்லை ட்ரெயின்ல. எப்படி இருக்குதுன்னு அங்கே உட்கார முடியல, நெளிய முடியல, ஒன்றும் இல்லை. எப்படா தண்ணி கீழே வந்ததோ இல்லையா தூங்கடிச்சு ஓடி போய் அந்த விட்ட இடத்துல போய் குளிச்சோம். நாங்கள் குளிச்சுட்டோம், மற்றவங்களாம் குளிக்க முடியாது. ஒரு சிலர் கிடுகிடுன்னு ஓடி போய் குளிச்சிட முடியும், எல்லாரும் குளிக்க முடியுமா? அது மாதிரி 2 நாள் விட்டா போதும், கதையை தந்தலாயும். அப்படி அந்த உடம்பு எப்படி இருக்குதுன்ற வர்ணனையை அழகா சொல்றாங்க. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா ஆணவம் அறம்பாவம் என்னும் அருங்கை. அறம்னா என்னது? சுருக்கமா சொல்றேன், புண்ணியம். பாவம்னா என்னது? பாவம், ரைட்டு. இன்பம் துன்பம். என்னது? இன்பமும் துன்பம். இப்ப வாழ்க்கையில உடம்பை கொடுத்துட்டு சந்தோஷமா மட்டும் சிவபெருமான் வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? என்ன வச்சிருக்காரு? துன்பத்தை. சரி, துன்பத்தை மட்டும் கொடுத்து வச்சிருக்காருன்றீங்களா? அடுத்து என்ன செய்யறாரு? டக்குன்னு எதிர்பாராம லாட்டரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி, நல்ல செய்தி வரும். வருமா வராதா? ரெண்டும் மாறி மாறி அப்பதான் தெரியும். அப்பதான் இன்பம். அவன் நிழலின் அருமை நிழலின் அருமை வெயிலுக்கு போனா தெரிஞ்சவனே அடி. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம், சூப்பர் ஐயா, நல்ல ஞாபகப்படுத்தி. இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்துறது தான் இன்ட்ராக்ஷன் பண்ணும். என்னன்னா மரம் நட்டு வைக்கிறோம். அந்த மரக்கண்ணு நம்ம நெய்வேலியில் பூரா நட்டு வைக்கிறோம். 1,00,000 மரம் நடுவது திட்டம். நல்லா CGMTA வருவார், 1,00,000 மரம் நட்டு வைப்பார். உண்மையில 1,00,000 மரமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சாங்க. இப்ப 1,00,000 மரம் எங்க இருக்குன்னு தேடி படிக்கணும். நட்டு வச்ச மரத்தெல்லாம் தேடி போனா எத்தனை மரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1,00,000 மரம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ மரம் கொஞ்சம் வந்திருக்கும். 1,00,000 மரத்துல ஒரு 1000 மரமாவது என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு வளர்ந்துருக்கும். ஆனா மீதி வந்து 900 மரம், இது 90,000 மரம் எங்க போயிருக்கும்? எப்படி போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம்? பட்டு போயிருக்காது. நெய்வேலியில மட்டும் எந்த மரமும் பட்டு போற அளவுக்கு எல்லாம் இங்க பூமி கிடையாது. எப்போ ஒரு அடி தோண்டிங்கன்னா மந்தாரத்துல பெரிய கிணறே வந்துடும் போல இருக்கும். தண்ணி, காற்று, மழையெல்லாம் போயிடாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நட்டு நமச்சு ஆடு மாடு வயிற்றுக்குள்ள போயிருக்கும். எங்க போயிருக்கோம்? எதுவும் வீணா போயிருக்காது. ஆடு மாடு அதுல காப்பாத்துறதுக்கு இருக்க நம்ம டிஏ டிபார்ட்மெண்ட் நல்லா கம்பி வேலை செய்வாங்க, செங்கல் வேலை செய்வாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு வைப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 100 மரத்துல ஒரு 10 மரத்தை காப்பாத்திருவாங்களா? மீதி 90 மரம் எங்க போயிருக்கோம்? ஆடு மாடுக்கு. ஆனா அந்த 10 மரம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த ஆடு மாடெல்லாம் இப்போ எங்க போய் தங்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ முதல்ல கடிச்சு சாப்பிட்டு வீணாக்குன அந்த ஆட்டு மாட்டுக்கு எது ஆதரவா இருந்தது?
எது ஆழமா இருக்கு வெயில்ல? எது கடிச்சு சாப்பிட்டதோ அதுல இருந்து தப்பிச்ச மரங்கள் தான். அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. பேசப்பட்டேன் நதியாரில் திருநீரே பூசப்பட்டே பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். எல்லாரும் சொல்றாங்க, என்ன பட்டையை போட்டுட்டு கொட்டையை போட்டுட்டு சாமியார் மாதிரி வந்துட்டியே நீ என்ன ஆடான்னு பூதலர் உலகத்துல இருக்கவங்களாம் நம்மள என்ன பண்ணாங்களா? ஏசுனாங்களா? பூதலரால் உன் அடியான் என்று ஏச வந்துட்டான்டா சாமி. எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கு, வந்துட்டாரு சாமி, அவர் விட்டுருங்கப்பா, அதில் கலந்துக்காதீங்கப்பா அப்படின்பா, ஒதுக்கி விடுவாங்க. ஏதாவது வச்சோம்னா சாமி விட்டுருங்க அப்படின்பாங்க. சில இடத்துல என்சிசி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா? நம்பவே மாட்டீங்க. ஐயா என்சிசி ஆஃபீஸர்னா அவர் போல்டா அந்த பிரிஸ்கா வந்து துப்பாக்கி பிடிக்கணும். ஆனால் அங்கே போல சாமி எக்ஸம்ஷன் விட்டுருங்க பாடுவாங்க. அது போல என்ன சொல்றாங்க? பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டு பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டு. அவ்வளவு ஏசினாலும் கடைசியில என்ன ஆகும்னா, அந்த ஏசிட்டு போனா பாத்தீங்களா, அவன் துன்பப்பட்டு தோண்டப்பட்டு துன்பப்பட்டு நாம நல்லா இருக்கிறத பார்த்து எப்படி நீ நல்லா இருக்கே சாமி, அதே போல எனக்கு நீ ஆதரவு தரணும்னு யார்கிட்ட வருவானா? எவன் நம்மளை திட்டுனானோ சாமின்னு சொன்னானோ அவங்கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? அடைக்கலம் புகுவான். அவங்கிட்ட வந்து அடைக்கலம் சிவபெருமான் அது மாதிரி வைப்பான். ஏன்னா நம்ம திருநீர் பூச்சி இருக்கிறதுனாலையும் உற்றாருக்கு அணிஞ்சிருக்கிறதுனாலையும் திருமுறைகள் போதுறதுனாலையும் துன்பத்திலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கணும். என்ன துன்பம் வருதுன்னு நீங்க நினைப்பீங்க, வந்தா காலில் இடிச்சிருச்சு, கீழே விழுந்துட்டேன், உதச்சிட்டான், வலிச்சிருச்சு, நீங்க காலே போக வேண்டியது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? சின்னதா ஒரு தட்டு தட்டி விட்டு என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. ஏன்? உங்கள்கிட்ட எது இருக்குது? கவசம் இருக்கு, திருமுறைகள். அப்படித்தான் நினைக்கணுமே ஒழிய காலில் அடிபட வச்சுட்டாரு சிவபெருமான், காலில் இப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது. நினைக்க எவ்வளவோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து சிவபெருமான் நம்மளை காப்பாத்திருக்காரு. சின்னதா மலை போல வந்த வினைய என்னவா மாத்திட்டாரு? சிறுவினையாக மாத்திட்டாரு. சிறுவினையாக மாத்திட்டாரு. ஆகவே அப்படித்தான் சொல்றோம். ஆகவே எப்படி அந்த ஆடு மாடு எதிரிகளாக இருந்ததோ, அந்த மரக்கன்றுக்கு எதிரிகளாக இருந்ததோ, பிறகு அந்த மரக்கன்றுக்கு அடைக்கலமாக இந்த ஆடு மாடுகளே போய்விட்டது. அது வளர்ந்தவுடன் அது போல அடியார் பெருமக்களாகிய நாம் சிவ சிந்தனையால உயர 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 பெரிய ஆலமரம் வர 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 யாரு நம்மகிட்ட அடைக்கலமா வருவாங்க? யாரு நம்மளை ஏசினார்களோ அவர்களே என்ன பண்ணுவாங்க? அடைக்கலமா வருவாங்க. ஆகவே நம்ம அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை. எங்கடா அது ஒரு மரம் இருக்குது, ஆலமரம். இந்த மரம் எங்க இருந்தது? இதுக்கு முன்னாடி ஆலமரம் பெருசா இருந்தது. எதுக்குள்ள இருந்தது? சின்ன விதைக்குள்ள. இப்ப பெருசா தோண்டி இருக்கு. அது போல சிவபெருமான் மிக ஓங்கி வளர்ந்து வியாபகத்துல இருக்கக்கூடியவன் அணுவுக்கு அணுவாய் நம்மளோட கலந்து இருக்கிறான். அணுவுக்கு அணுவாய் கலந்து இருக்கிறான். தேவைப்படும் போது ஆலம்பரம் போல வெளியில வருவான். வெளியில வந்து நம்மை காப்பான். ஆகவே யாருடைய இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் நீங்க தாக்கும். புகழ்ச்சிக்கும் சரி இகழ்ச்சிக்கும் சரி நீங்க எதையுமே என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொருட்டா எடுக்கக்கூடாது. சிவசிந்தனையோட போனீங்கன்னா போகும். ஆகவே அப்பேற்பட்டது கீழே அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா, அந்த எனக்கு அறிவை மயக்கிய அந்த ஆணவம் மறைந்திட மூடிய மாய இருளை. அடுத்தது என்ன சொல்றாரு? கண்மூன்றார் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அந்த உடம்பு எப்படி இருக்கான்? இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சிவப்பா இருப்பாங்க, ஒருத்தவங்க கருப்பா இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு 2 விரல் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கும். இதெல்லாம் என்ன அடிப்படையில் வருது? சிவப்பு கருப்புலாம் நினைக்கிறீங்க? அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. லேசா அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல வெள்ளையா இருக்கும், இந்த இடத்துல என்னன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆடுறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு லேசா அப்படி வெள்ளையா இருக்க துணுண்டுதான் இருக்கும். ஆனா எவ்வளவு சிரமப்பட்டு நினைக்கிறீங்க திருமணத்துக்கு? என்னமோ ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, என்னமோ ஏதோ. அப்புறம் பாத்தீங்கன்னா அது கஷ்டப்பட்டு எப்படியோ போட்டு போராடி 5 வருஷம் கழிச்சு எப்படியோ திருமணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். குழந்தை பிறந்து நல்லா இருந்து ஒவ்வொன்னு இருக்கும். ஏதாவது இருக்குமா? பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி வர்றது எதனுடைய அடிப்படையில? எந்த கட்டுனுடைய அடிப்படையில? அறம்பாவம் என்னும் அருங்கை.
அப்பர் சாமியை தூக்கி கல்லு கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க. எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்க? வெளியில கயிறை கட்டி போட்டாங்க, வெளில எப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்க? கல் துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நமச்சிவாய சொன்னாரு. ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம்ன்றது கல்லு, ஆணவம்ன்றது என்னது? கல்லு. கயிறு கண்மம், கடல் மாயை. கடல் பிறப்பு, பிறவி பெருங்கடல். ஆன்மா, ஆன்மா அப்பர் சாமி, ஆன்மா அப்பர் சாமி. கரை பேரின்பம். கரை என்னது? பேரின்பத்தை அவர் அடையணும்னா, அப்பர் சாமியாக அவர் அடையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3ல இருந்து வெளில வந்தாகணும். அப்பர் சாமி கல்லை கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க, கடலுக்குள்ள போட்டுட்டாங்க. கரை ஏறி வரணும். கரை வந்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆன்மா என்ன பண்ணணும்? கரை ஏறி வரணும். ஆன்மான்றது யாருன்னு சொன்ன? அப்பர் சாமி. கரைன்றது சிவபெருமான். கரைன்றது சிவபெருமானுடைய பேரின்பம் வெள்ளம். ஆனா எத்தனையில மாட்டிட்டு இருக்காரு ஐயா? 3. என்னென்ன? ஆணவம் கண்மம் மாயை. அப்படி பொருளா சொல்லுங்க. கல்லு, கயிறு, கடல். 3ல 1 வெளில வந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு பின்னுதான், ஒண்ணு பின்னுதான். கல்லை கழட்டி விட்டா கூட வெளில வந்துடலாம். கயிறை கழட்டி விட்டா கல்லை விட்டு வெளில வரலாம், நீந்தி வெளில வரலாம். ஆக ஒன்னோடு ஒண்ணு அந்த பிணைந்திருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை விட்டு வெளில வர்றதுக்கு அவர் யூஸ் பண்ண அஸ்திரம் எது? அப்ப நமக்கு அவர் சொல்ற உபதேசம் எது? நமச்சிவாய. அந்த நமச்சிவாயத்தை நீங்க பற்ற வேண்டும் என்றால் சில உபாயங்களை செய்ய வேண்டும். எடுத்த உடனே நீங்க நமச்சிவாயத்தை சொல்லிட முடியாது. மிகப்பெரிய பணிகளையும் கடமைகளையும் செய்து முற்பிறவிகளின் பலன்களாலேயே இப்ப நீங்க நமச்சிவாயம் சொல்றீங்க. எங்கேயோ பாருங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்க இவ்வளவு பக்குவப்பட்டு 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 தான் இன்னைக்கு நமச்சிவாயம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பக்குவம் எப்படி வந்ததுன்னா அடிபட்டு அடிபட்டு கிட்டந்து கிட்டந்து கிட்டந்து. நான் சொல்லியிருக்கேன், டம்ளர் கதை சொல்லியிருக்கேனா? டம்ளர் கதை சொல்லியிருக்கேனா? சொல்லு. ஏன்னா பல இடத்துல போறேன், பல பேசுறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. எங்க எது சொல்ல? ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 4 நாளும் ஐயா எங்க இருக்கீங்க, ஐயா எங்க இருக்கீங்க. இங்க ஒரு சொற்பொழிவு காலையில 10 to 12. அடுத்து ஐயா லஞ்ச் பிரேக்ல ஒரு சொற்பொழிவு பண்ணிருங்க. இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் வாங்க. இப்படி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் எனக்கு நல்ல அனுபவம். எல்லா ஊர் அடியார் மக்களையும் ஒரே இடத்துல பார்த்த மிகப்பெரிய நிகழ்ச்சி. கடைசியில அடுத்த நாள் காலையில நாங்க எல்லாம் 2 மணிக்கு ட்ரெயின் வெளில போறோம். அப்ப என்ன பாருங்க அதிசயம். அம்மா நைட்டு 9 மணி வரைக்கும் சொற்பொழிவு, என்னால முடியலம்மா, டயர்ட் ஆயிடுச்சு, படிப்போம்மா, பாட்டு படிப்போம்மா அப்படின்ட்டு. முத்தி நெறி அறியாத மூக்கரோடு முயல் வேடை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் ஒரு குரல் கேக்குது. சித்தமலோ அருமித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆகருவாரச்சோவே. அத்தன் எனக்கு அருளியவாறு ஆகருவாரச்சோவே. கேட்டது பாடுனது யாரு? தாமோதரன் ஐயா பக்கத்துல நின்று அப்படியே எல்லாரையும் கட்டி பிடிச்சு எங்களோட உட்கார்ந்து அந்த முழு பதியத்தையும் படிச்சுட்டு போனார். அப்பேற்பட்ட ஒரு அதிசயம் காலையில் நாங்கள் எல்லாம் போப்போம். அம்மாக்கெல்லாம் தெரியும், ஐயா வந்தார். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இப்போ இதெல்லாம் சாதாரணமா நம்ம பெறல. மிகப்பெரிய முற்பிறவிகளை பெற்ற பலன்களாலே நமச்சிவாயம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, வீட்டுல டம்ளர் வச்சிருக்கீங்களாமா? உங்க வீட்டுல எவ்வளவு வருஷமா டம்ளர் வச்சிருக்கீங்க? ஒரு 20 வருஷமாவா? அப்ப உங்களுக்கு திருமணம் ஆகி 20 வருஷம்ன்றீங்களா? உங்க வீட்டுல எத்தனை வருஷமா டம்ளர் வச்சிருக்கீங்க? இஸ்லாம் பரம்பரை பாருங்க. அது மட்டும் கிடையாது. இவங்க வீட்டு டம்ளர் போய் கேட்டா எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்து வருஷம் தெரியாதுன்னாங்க. சரி, இவங்க அம்மா வீட்டுல போய் கேட்டோம்னா எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்ததுன்னாங்க. அவங்க அம்மா வீட்டுல போய் கேட்டா
எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லைங்க, எப்போ வந்தது, எனக்கு எங்கள் அம்மா வச்சது. அதுக்கு மேலே நம்ம போய் கேட்கறதுக்கு பரம்பரை இருக்காது. அப்போனா எங்கேருந்து வருது அந்த டம்ளரு? வழி வழியாக பரம்பரை குறைங்க. ஆனால் அந்த டம்ளரில் பாருங்க, வெந்நீர் எடுத்து ஊற்றுன்னு ஊற்றுவீங்க, பாயசத்தை சுட்ட சுட ஊற்றுவீங்க, டீயை போடுவீங்க. கோவம் வந்தால் வீட்டுக்காரர் டொமேல் போடுவார், அதையும் சாய்ந்துட்டு பேசாமல் இருக்கும். இன்னும் கோவம் வந்தால் டம்மு ஒரு அடி அடிப்பார், சிவனேன்னு இருக்கும். எது? அங்கங்கே எங்கள் வீட்டு நீங்கள் வேணால் உங்கள் டம்ளர் வாங்கிட்டு வந்து உடைங்க. இந்த டயலாக்லாம் நடக்கும். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா கொடுத்த டம்ளர் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, அப்படிலாம் நடக்கும். ஆனாலும் எங்கள் 2 பேர் டயலாக்கையும் பார்த்துக்கிட்டு அந்த டம்ளர் சிவனேன்னு, அந்த டம்ளரு ஏதாவது பண்ணிச்சா? எதுவுமே பண்ணல. ஏண்டா ஊத்துறேன்னு கேட்கல, ஏண்டா ஊத்துறேன்னு கேட்கல. அது போல அந்த டம்ளர் எப்படி கிடந்ததோ, அந்த டம்ளர் இருந்தாங்கன்னு சொல்லுவோமா? டம்ளர் பேசாமல் இருந்தாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கன்னா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அந்த டம்ளர் கிடந்தது, இருந்தது, அப்படித்தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சட்டம். அது என்னது? சட்டம். அது போல நாம சிவபெருமானிடத்துல பிரதிபலன் இல்லாம அந்த டம்ளர் எப்படி வெந்நீரை பொறுத்து கொண்டதோ, எப்படி ஒரு வீட்டுக்காரருடைய அடியை பொறுத்து கொண்டதோ, அது போல கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு, இன்ப துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு சிவபெருமானுக்கு நாம் எப்படி செய்யணும்? அந்த டம்ளர் கிடப்பதை போல என் கடன் பணி செய்து கிடப்பதை, என் கடன் பணி செய்து கிடப்பதை. யாருக்கு? பெருமானுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அந்த மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு கிடக்கும்ன்றார். யாரு? ஆனா எல்லாம் செய்யறேன், ஆனா உனக்கு ஒரு கடன் இருக்கிறது, அடியேனையும் கடன் கடன் போட்டாருங்க. ஐயா சாமி நல்லா பார்க்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் அடியேனை தாங்குது. இப்போ பேங்க்ல கொண்டு போய் ஒரு டெபாசிட் பண்றீங்க, 5 லட்சம் டெபாசிட் பண்றீங்க, வாங்கிக்கணும். 50 லட்சம் டெபாசிட் பண்றீங்க, வாங்குவானா? பணம்யா பேங்க்ல போடுறீங்க, நாட்டுக்காக வருமானம், வாங்குவானா? இதுக்கு எப்படி வந்தது? ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வா, இதுக்கு என்ன பேன் நம்பரு, அந்த நம்பர் என்ன, 5 லட்சம் வரைக்கும் வாங்கிடுவான். அதுக்கு மேல உங்களால ஒரு பணத்தை நீங்க பிளாக் மணி இல்லாம ஒரிஜினல் மணியா டீல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பணத்தை டீல் பண்றது இருக்குங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு கடன் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் நிறைய முடிச்சிடலாம். இந்த முடிச்சோம். அப்போ ஒரு கடன் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? கடன் கொடுக்குறோம். அப்ப கடன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே பேங்க்ல கடன் வாங்கியிருப்போமா? இப்ப கடன் போய் அடைச்சிக்கிட்டே இருப்போம். 10,000 1 லட்சம் வாங்கிட்டே இருக்கீங்க, 10,000 அடைச்சிட்டீங்க, 1 லட்சம் அடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 10,000 போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப யார் கடைக்காரன்? பேங்க் நம்ம கடைக்காரனா, நம்ம பேங்க் கடைக்காரனா? முதல்ல நாம தான் பேங்க் கடைக்காரன். இப்ப யார் கடைக்காரன்? பேங்க் கடைக்காரன். அப்ப நாம கடைக்காரனா இருக்கணுமா, பேங்க் கடைக்காரனா இருக்கணுமா? நமக்கு அப்படின்னா எல்லாம் சுட்டுட்டு போன்றவங்க தான் பேங்க் கடைக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறேன். பேங்க் கடைக்காரனாவே என்னைக்கு இருக்கட்டும், நம்ம பிடிக்கிட்டு ஓட. நம்ம எப்பொழுதுமே என்ன கடைக்காரனா இருக்கணும்? கடன் கொடுக்கறவனா இருக்கணும், கடன். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த 1 லட்சம் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வல்வினை. 1 லட்சம் சொன்ன பாத்தீங்களா, வல்வினை. அந்த வல்வினையை போக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? 10,000 இன்னைக்கு அடியார்களுக்கு ஒரு தொண்டு செஞ்சீங்க, 10,000 டெபாசிட். கடன்ல என்ன இருக்கு? 10,000. நாளைக்கு ஒரு அடியாருக்கு தொண்டு செய்யுங்க, 10,000. இப்படி 10 தொண்டு செஞ்சீங்க. இப்ப 10,000 டெபாசிட், 1 லட்சம் ஆயிடுச்சா? இப்ப திரும்பி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? செஞ்சுக்கிட்டே இருக்க. இப்ப யாரு கடைக்காரன் ஆயிடுவான்? அப்ப சிவபெருமான்கிட்ட நாம எழுதின கணக்குப்படி, சிவபெருமான் எழுதின கணக்குப்படி நாம 10,000 கணிச்சிட்டோம்னா, சிவபெருமான் நம்ம கடனை அடைச்சிட்டோம்னா, அதுக்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யாரு கடைக்காரன்? பெருமான் கடங்காரன் ஆயிட்டா அவனுடைய டியூட்டி என்ன ஆகுது? கடனை திருப்பி தந்து ஆக வேண்டிய கட்டாயம் ஆகுது. இங்க வேணா பேங்க் மூடிட்டு போயிடலாம், ஆனா சிவபெருமான் பேங்க் மூடுமா? வாங்கின கடனை அவன் என்ன செஞ்சு ஆகணும்? திருப்பி தந்தே ஆகணும்.
அந்த கடன் எப்படி இருக்கணும்னா புண்ணிய பலமாக இருந்தால் இன்பமாகும், பாவபலமாக இருந்தால் துன்பமாகும், பதிபலனாக இருந்தால் பேரின்பமாகும். அப்ப எந்த இன்பமா இருக்கணும்? என்ன கடன் நம்ம செலுத்தணும்? இன்ப கடனை செலுத்தணுமா, துன்ப கடனை செலுத்தணுமா, பேரின்ப கடனை செலுத்தணுமா? அவனுக்கு சாதாரணமாக நான் 10,000 அடியார்களுக்கு செஞ்சேன்னு சொன்னா இன்ப கடன் செலுத்தினீங்க, இன்பத்தை அனுபவிப்பீங்க. 10,000 ஒரு கண்டத்தை சுட்டீங்கன்னா துன்ப கடனை அனுபவிக்கணும். அதே சிவபெருமான் கொடுத்த பணத்துல நான் 10,000 கொடுத்தேன்னு சொன்னா எந்த கடன் அனுபவிக்கணும்? அதான் சாமி சொல்றார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அந்த டம்ளர் போல உன் கடன் என்னை தாங்குவது ரைட் ராயில சொல்றார். உன் கடன் என்னை தாங்குவது, அடியேனையும் தாங்கு, அடியேனை அதான் சொல்றேன், அடியேனையும் தாங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை தாங்கு. உன் கடன் நம்மை தாங்குவது, அடியேனையும் தாங்குவது. அடியேனையும் அவர் மட்டும் கிடையாது. யாரெல்லாம் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி நீங்கள் பணி செய்து கிடக்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, திருப்பி செலுத்தினாரு. என்ன நினைக்கிறீங்க? ஏனும் ஒன்றும் அறிவலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வாருக்கு பேதமின்றி மாதும் தாமும் மகிழ்வர் மாப்பெறர். என்னத்தை நமக்கு பரிசா கொடுத்திருக்காரு? ஓங்காரத்து உட்பொருளை பரிசா கொடுத்து, நமச்சிவாய மந்திரத்தை நமக்கு பரிசா கொடுத்திருக்காரு. நீங்க செலுத்தின கடனுக்கெல்லாம் அவன் திருப்பி என்னவா நமக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? அஞ்செழுத்து மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் 1 கோடி ரூபாயாக மதித்து அதை பெற்றுக்கொண்டா நம்ம எங்க போய் சேர்ந்துருவோம்? பேரின்பத்தை பெறும். அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டியிருக்க அந்த உடம்பு முதல்ல மாயையில் இருக்கு, அப்புறம் என்னவா இருக்கு? கண்மத்தில் இருக்குது. அடுத்தது என்ன இருக்கு? புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. வெளியில சலம் இருக்கும், சலம் இருக்கும், மேல பக்கு வச்சிருக்கும், ஆனா வலிக்கும். சலம் இருக்கும், பக்கு வச்சிருக்கும், மேல வலிக்கும். என்ன காரணம்? சலம் உள்ள இருக்கு. பார்த்தா வலிச்சதுன்னா என்ன இருக்கும்? அந்த மேலத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது போல இந்த உடம்பு சீபாந்தி மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில் அப்படின்றாரு. யாரு? மாணிக்கவாசகர் சொல்றார், சீபாந்து ஈமொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில் இந்த உடம்புன்றார். சிறு குடில் இந்த உடம்பு. கோவே கூவாய் கூத்தா காத்து ஆட்கொள். அப்பேற்பட்ட இந்த உடம்போட இருக்கிற எண்ணெயை நீ காத்து ஆட்கொள்ளும் மாணிக்கவாசகர் சொல்றார். ஆகவே அந்த புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு முடி மலம் சோறு 9 வாயிற்குடிலே. மலம் சோறுன்னா என்ன அர்த்தம்னா, எங்க பார்த்தாலும் மூக்க நோண்டோம்னா என்ன வரும்? மலம் வரும். எங்க எல்லாம் துவாரம் இருக்கோ அது பூராமே என்ன வரும்? கண்ணு காலையில இருந்துச்சு பாத்தீங்கன்னா வரும், அழுக்கு வரும். மலம் சோறு 9 வாயிற்குடிலே வரும். அப்பேற்பட்ட உடம்பா மலம் சோறு 9 வாயிற்குடிலே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. என்னுடைய புலன் 5 வஞ்சனையை செய்யலாம். புலன் என்ன செய்யலாம்? வஞ்சனை. கண்ணு நல்லதானே பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். காது நல்லதானே கேட்கணும், கெட்டதையும் கேட்கணும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, எப்படி விபரீதமா திங்க் பண்றாங்க பாருங்க. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு இது நடக்குதுன்னு ஏதோ நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கோங்க, ஆசிரியர்கள் தெரியும். அப்ப கேட்குறாரு ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் மாணவரை பார்த்து கேட்குறாரு. மாணவர்கிட்ட ஆசிரியரை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, தம்பியில் ஆளுக்கு ஒன்று சொன்னான். வாத்தியாரை பார்த்து கண்டல் அடிக்கிறதும் இது அடிக்கிறதும் பழிச்சு. வாத்தியார் ஒரு 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 கேள்வி கேட்குறேன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. சரிடா, என்ன சரிதான் தம்பி இவ்வளோன்னு சொல்கிறீங்க? சிவபெருமான் நேராக உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னடா கேட்ப அப்படின்னா என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்தா பார்த்துக்கோ. எப்படி எல்லாம் கேள்வி வருவார். சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டா முதல்ல சிவபெருமான் வரட்டும், அப்புறம் பேசுவோம்.